அனைவரையும் வணங்குகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதி பாடல்களை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். கந்தர் அனுபூதி பாடலை நாம் இன்றும் தொடர்கின்றோம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் இல்லா அயில்வேல் அரசே மிடி ஒன்றொரு பாவி வெளிப்படினே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. இது பாடல். மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. மிடி என்றால் வறுமை. வறுமை என்றொரு பாவி வெளிப்படினே. வறுமை என்ற நோய், வறுமை என்ற கொடுமை, வறுமை என்கிற துன்பம் வாழ்வில் ஏற்பட்டால் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா இல்லாது போகுமே. முருகா அடி அந்தம் இல்லா அயில்வேல் அரசே முருகா, வேலினை கையில் கொண்டவனே, வெற்றி வேலினை கொண்டவனே, பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற வேலினை கையிலே கொண்டவனே, வறுமை என்கின்ற நோய் துன்பம் இல்லாது எங்களை காப்பாய். ஏனென்றால் வறுமை வந்தால் வடிவு போய்விடும், முகப்பொழிவும் உடல் அழகும் அந்த தேஜஸ் அனைத்துமே போய்விடும் வறுமையாலே. தனம் வறுமையாலே இருக்கின்ற செல்வமெல்லாம் போய்விடும். மனம் ஒருமைப்பட்டு இருக்கின்ற மனம், மற்றவர்களையே எண்ணி வாழ்கின்ற மனம், சிந்திக்கின்ற மனம், மனம் கெட்டுவிடும். மனம் தன் நிலையிலிருந்து சற்று இறங்கிவிடும். மனமும் குணமும் ஐயா, குணங்கள் மாறிவிடும் ஐயா. வறுமை என்று வந்தால் என்ன செய்வது? அதான் முதல் வரி சொல்லுகிறார், வடிவும் தனமும் மனமும் குணமும். கடனே வாங்காது இருப்பார், நல்ல குணத்தை வைத்திருப்பார். இந்த வறுமை அவரை கடன் வாங்க வைத்துவிடும். பொய் சொல்லா மனத்தை வைத்திருப்பார். நாளை தருகிறேன் என்றால் சரியாக நாளை தந்து விடுகின்ற மனப்பான்மை வைத்திருப்பார். வறுமை வந்துவிட்டால் அவருடைய மனம் குடியும் குளமும், குடும்ப கௌரவம், குல கௌரவம் எல்லாம் குடிபோகியவா, எல்லாம் போய்விடுமே. அடி அடி அந்தம் இல்லா இல்வேல் அரசே. அரசே, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே என்று சொல்வது போல, அடி அந்தம் இல்லா அயில்வேல் அரசே, மிடி என்று ஒரு பாவி வெளிப்பட்டால் இவ்வளவு விளைவுகள் வந்துவிடுமே. திருவள்ளுவர் சொல்லுவார், ஐயன் திருவள்ளுவர், வறுமை என்கின்ற துன்பத்திற்கு உதாரணமாக மற்றொன்று சொல்ல வேண்டுமென்றால் அது வறுமை என்கின்ற துன்பம்தான். அதுதான் வறுமை அவ்வளவு கொடியது. கொடியிலும் கொடிய துன்பங்களிலும் கொடியது வறுமை. அந்த வறுமை இல்லாத அன்பர்களை காப்பாய் முருகா என்று அருணகிரியார் முருகனிடம் வேண்டுகிறார். இந்த பாடல் நம் நெஞ்சிலே இருக்கின்ற பொழுது நமக்கு வறுமை என்கின்ற நோய் துன்பம் இல்லாது போகும். இப்படி அருமையான உதாரணங்களோட எந்தெந்த துன்பமெல்லாம் வறுமையாலே வரும். வடிவு, முகப்பொழிவு, உடல் நலம், உடலின் அழகு எல்லாம் போய்விடும். நம்மிடத்திலே கொஞ்சம் இருக்கிற செல்வமும் போய்விடும்.
மனம் குணம் இரண்டுமே கஷ்டப்படும். குடி குலம் கௌரவம் கஷ்டப்படும். அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீங்க வேண்டுமென்றால் இந்த இருக்கின்ற வறுமை என்கின்ற துன்பமும் நோயும் தீர வேண்டும். இந்த உலகத்தில் மக்களுக்கு வறுமை இல்லாதிருக்க வேண்டும். நாம் இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் வறுமை இல்லாத நிலை தர வேண்டும் முருகா. அருணகிரி அது அருமையாக இதை வடித்திருக்கிறார். வறுமை இல்லாத நிலை வேண்டும். வறுமை இல்லாத நிலைக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். ஆடி அந்தம் இல்லா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படுகின்ற பொழுது அதை பாவி என்றே சொல்லுகிறார். அந்த வறுமை இருக்கின்ற பொழுது துன்பம் இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். வள்ளுவர் கூட குறளிலே இம்மையும் மறுமையும் தொடரும் என்கிறார். அன்பர்களே, அருமையான இந்த பாடல் நாம் நெஞ்சிலே தாங்கி வைத்துக்கொண்டு நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் இதை மனதிலே சொல்லி பார்க்கலாம், மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளலாம். கந்தர் அனுபூதி பாடல். முருகனுடைய அருள் உண்டு, வறுமை என்கின்ற நோய் அண்டாது, அதற்கு அரணாக முருகப்பெருமானது வேல் நமக்கு நிற்கும் என்பது இந்த பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். வறுமை என்பது இல்லாத நிலை வேண்டும் முருகா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தம் எல்லா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. வறுமை என்கின்ற பாவி நம்மை அண்டாதிருக்க முருகனின் திருவடிகளை போற்றி பாடுவோம், நித்தமும் வணங்குவோம். ஓம் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.